வணக்கம் 12th மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 12th பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை நல்லா எழுதிருந்தீங்கன்னா நம்ம அதே எனர்ஜி கேரி பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், பிசிக்ஸ் எக்ஸாம் படிக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? அது வந்து எப்படி படிக்கணும்ன்றது வந்து அதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த 2 நாள் ஸ்டடி பிளான்ல, அதாவது நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு. ஓகேவா? அந்த 2 நாள் ஸ்டடி பிளான்ல என்ன படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ். ஓகேங்களா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம் எல்லாத்துலையுமே. ஓகேங்களா? பேஜ் நம்பரோட தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஃபோர்த் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபிஃப்த் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா? சிக்ஸ்த் வந்து எலக்ட்ரிக் டைபோல். செவன்த் வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எயித்து கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அப்புறம் நைன்த் வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இன்னொன்று வந்து டென்த் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. 11th வந்து டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? யூனிட். ஓகேங்களா? யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? யூனிட் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. எல்லா மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஃபுல் மார்க்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 12 வந்து கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஓகேங்களா? பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து போலரைசேஷன். 15th வந்து டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. 16th வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். ஓகேங்களா? இந்த 16 ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன்ல 16 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து இது வந்து டாப்பர்ஸ்க்கான 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இதுலயும் இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா என்னென்ன பார்த்துக்கங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லா. அடுத்தது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் டைபோல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அடுத்தது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அடுத்து வந்து டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ். அடுத்தது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கு. லாஸ்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது யாருக்குன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே லெசன்ல இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, parallel பிளேட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இதுல வந்து parallel பிளேட் கெப்பாசிட்டர், இந்த parallel பிளேட் இருக்கும், சீரிஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு பார்ட் தான் கேட்பாங்க. ஒன்னு சீரிஸ் இன், ஓகேவா, சீரிஸ் இன் கெப்பாசிட்டர். ஒன்னு வந்து parallel இன் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். சாரி, ஒரு நிமிஷம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஃபோர்த், டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டார்க். ஓகேவா? அடுத்து வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு, சாரி அது 2 கொஸ்டின் வந்துருங்க, பாயிண்ட் சார்ஜ். ஓகேங்களா? சாரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து parallel plate கெப்பாசிட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஓகேவா? இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த பாயிண்ட் சார்ஜ் கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும்ஸ்லா அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது 3 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் குள்ள போகலாம். சாரி, இன்னும் இருக்கு. 8th காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா. ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப மோஸ்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ அதையும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 9th ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து 5 மார்க். 5 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல் லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் லைன். மூணாவது கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயரு. அடுத்த கொஸ்டின் வந்து சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டு. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேங்களா? செவன்த் வந்து எஃபெக்ட் ஆஃப் டை எலக்ட்ரிக் பிளேஸ்ட் இன் parallel plate கெப்பாசிட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் parallel. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின் வந்து பேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல் லைன் வந்து எப்பயுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதுனால கேப்பபிள் நிறைய கேப்பபிள் இது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரல் ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா எதனா ஒரு பார்ட் தான் கேட்பாங்க, 5 மார்க்ல கேட்டால் 2 பார்ட் கேட்பாங்க ஓகேங்களா. 5 மார்க்ல பாருங்க கெப்பாசிட்டர் வந்து என்னது சீரிஸும் கேட்டிருக்காங்க பேரலும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஓகேங்களா. இதுல இன்னொரு கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லைன் ஓகே 2 லைன் இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஓகேங்களா. இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஃபார் டாப்பர்ஸ் ஓகேங்களா. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க என்ன பண்ணுங்க ஸ்லோ லெர்னர்ஸ்க்கானது ஓகேங்களா. அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகே. ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 2 மார்க் ஓகேங்களா. ஒய் கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் ஓகேங்களா. ஒய் கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார். இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா எதனால உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் அடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. காஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது ஒய் கரண்ட் இஸ் ஸ்கேலார். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. அடுத்தது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இன்னொன்று மொபிலிட்டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஸ் லா. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ். என்னது சூப்பர் கண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எனர்ஜி ஓகேங்களா. ஃபீட்பேக் எஃபெக்ட். அடுத்தது 11th கொஸ்டின் கரண்ட் டென்சிட்டி. 12th வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் ஓகேங்களா. இன்னொன்று 14th வந்து தாம்சன் எஃபெக்ட். இன்னொன்று வந்து 15th வந்து பெல்டியர் எஃபெக்ட். லாஸ்ட் ஒன் வந்து ஜோல்ஸ் லா ஓகேங்களா. இப்போ இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா ஒய் கரண்ட் இஸ் ஸ்கேலார் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி, ஹோம்ஸ் லா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டினா என்ன, சூப்பர் கண்டக்டர்ஸ் ஓகே. அடுத்தது ஃபீட்பேக் எஃபெக்ட் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாம்சன் எஃபெக்ட், பெல்டியரு, ஜூல்ஸ் ஓகேங்களா. இந்த 4மே ஓகேவா. இது இந்த ஃபீட்பேக் எஃபெக்ட் லாஸ்ட் இது இந்த 4மே சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. ஸோ வந்து அதை கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் படிச்சிருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க். 3 மார்க்கில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் எஃபெக்ட் 3 மார்க் தான் இருக்குது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் லா ஓகேங்களா. 3 மார்க்ஸ்னாது 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் ஓகே. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ் லா. இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் மைக்ரோவும் மேக்ரோவும் ஒன்றாவே எழுதுங்க 5 மார்க்ல ஓகேங்களா. என்னது மைக்ரோவும் 5 மார்க் ஒன்றாவே எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெசன் சொன்னேன் கெப்பாசிட்டரில் வந்து சீரிஸ் பேரலல் வந்து எப்படி கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க சொல்லியிருந்தேன். அது வந்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இப்போ 5 மார்க்கில் வந்து எப்படி ரெண்டுமே ஒன்றாவும் கேட்குறாங்க ஓகே. ஒன்றா கேட்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் பை வோல்ட்மீட்டர் ஓகேங்களா. இது தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்தில் வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து வந்து மீட்டர் பிரிட்ஜ். 7th வந்து கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஓகேவா. இப்போ 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் லா கேட்டால் சொன்னேன். மைக்ரோவும் எழுதணும் மேக்ரோவும் எழுதணும் ஓகேவா. ரெண்டுமே எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுலேயும் இந்த இன்டர்னல் செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். இதில் வந்து என்னன்னா யூசிங் 2 செல்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து என்னது யூசிங் 2 செல்ஸ் ஓகேவா. அதை ஆட் பண்ண நினைக்கிறேன். யூசிங் 2 செல்ஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், சீரிஸ் இன் அன்பேரலல் ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் வந்து மீட்டர் பிரிட்ஜ் ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எதை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் லெசன் போவோம் ஓகேவா. தேர்ட் லெசன் வந்து மேக்னட்டிசம் ஓகேவா. மேக்னட்டிசம்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் வந்து மேக்னெட்டிக் டைபோல் ஓகே, டைபோல் மொமெண்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து கூலும்ஸ் இன்வர்ஸ் லா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஆம்பயர் சர்க்யூட்டல் லா. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து வெலாசிட்டி செலக்டார் ஓகேங்களா. சிக்ஸ்த் வந்து பிளம்பிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஓகேவா. நெக்ஸ்ட் டிஃபைன் ஆம்பயர். 7th கொஸ்டின் வந்து டிஃபைன் ஆம்பயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2 மார்க் வந்து அம்மீட்டர் கனெக்டட் இன் சீரிஸ் ஆர் பேரலல் ஒய் ஓகேங்களா. இது வந்து 8th கொஸ்டின் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் ஓகேங்களா. அது கேல்வனோமீட்டர் வந்து அம்மீட்டர்னு கேல்வனோமீட்டர் ஃபர்ஸ்ட் 2 அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் ஓகேவா. இது வந்து 2 மார்க் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து y is a path of a charge particle not a circle when its velocity is not perpendicular to the field. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து increasing current sensitivity does not increases voltage sensitivity. ஓகேங்களா. இது வந்து 11th கொஸ்டின். 12th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் magnetic permeability, hysteresis, நெக்ஸ்ட் வந்து tangent law, current sensitivity, voltage sensitivity. ஓகேவா. இது வந்து 2 மார்க்ஸ். இதில் வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கூலும் இன்வெர்ஸ் லா, ஆம்பையர் சர்க்கியூட் லா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க். ஓகேங்களா. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 டைம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா. அடுத்தது டிஃபைன் ஆம்பையர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 14th டேஞ்சன்ட் லா. ஓகேங்களா. அப்புறம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஓகேவா. தேர்ட் லெசனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயோசாவர்ட்ஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஓகேவா. இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா. லாரன்ஸ் ஃபோர்ஸ்லையும் இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. அது லாரன்ஸ் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த ப்ராப்பர்ட்டியும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டியும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர், கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். ஓகேங்களா. இது வந்து ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஸ்டின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக்லையும் சரி, ஆஃப் வெளி, குவார்டர்லி, மிட்டம் எதில் வேணா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இல்லாமல் இருக்காது 3 மார்க்கில். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், இந்த 2 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக 2 படிச்சாகணும், எதனா ஒன்று கண்டிப்பாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா. இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டை, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக். ஓகேங்களா. இது வந்து 6th கொஸ்டின். ஓகேங்களா. இதில் வந்து இந்த கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சர்க்குலர் காயில். அடுத்தது வந்து 3வது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் ஒயர் யூசிங் ஆம்பையர் சர்க்கியூட்டல் லா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரல் ஒயர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின் வந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஓகே. அது மேலே இருக்கு பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டரு. நெக்ஸ்ட் வந்து 6 வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் சொலினாய்டு. நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரு, சைக்ளோட்ரான். ஓகேவா. அடுத்தது மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் என்னன்னா லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அது லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் காயில். ஓகேவா. சர்க்குலர் காயில். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட்டு, இதையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சைக்ளோட்ரான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், இதை சொலினாய்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா. படிச்சுப்பீங்களா. நெக்ஸ்ட் வந்து 4th லெசன் போயிடும். ஓகேவா. 4th லெசன் வந்து என்னது, இஎம், இண்டக்ஷன் அண்ட் ஏசி. ஓகேவா. இண்டக்ஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, வந்து தூண்டுதல் அர்த்தம். ஓகேங்களா. கரண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம தூண்ட போகிறோம். ஓகேங்களா. அதுதான் வந்து இண்டக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து 2 மார்க்ஸ் 4th லெசனோட 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா. பேஜ் நம்பர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா. பேஜ் நம்பர் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் தேடி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபேரடேஸ் லா. ஓகே. ஃபேரடேஸ் லா. இன்னொன்று வந்து லென்ஸ் லா. ஓகேங்களா. 5th வந்து வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ரொம்ப முக்கியமான 2 மார்க் இது. ஓகேவா. இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு. ஸோ ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இண்டக்டர் யூசஸ் அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இண்டக்ஷன். ஓகேங்களா. செல்ஃப் இண்டக்ஷனு. அடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன். அது மியூச்சுவல் இண்டக்ஷனு. இன்னொன்று வந்து ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா. ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு. ஆவரேஜ் ஆஃப் ஒரு நிமிஷம் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூவு. இன்னொன்று வந்து பேசார்ஸு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ரெசனன்ஸ். ஓகேங்களா. அது எலக்ட்ரிக் ரெசனன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, கியூ ஃபேக்டரு, வாட்லெஸ் கரண்ட்டு, பவர் ஃபேக்டர். ஓகேங்களா. அடுத்தது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ட். ஓகேவா. அது இருக்கா கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேரடேஸ் லா. ஃபேரடே லா வந்து இம்பார்ட்டன்ட் தான்.
லென்ஸ் லாவும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் வந்து ஒரு 5 மார்க்கோட பிரின்சிபல், அதனால உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா. அதோடது ஆர்எம்எஸ் வேல்யூன்னு இருக்கு பாருங்க ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்னா என்னதுன்னா கியூ ஃபேக்டர் ஓகேங்களா. இந்த கியூ ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2 மார்க்கு, நிறைய கொஷின்ஸ் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் 12th பப்ளிக்லி நிறைய வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பவர் ஃபேக்டர், அடுத்தது எட்டி கரண்ட் ஓகேங்களா. அதோட யூசஸ் வந்து 3 மார்க்ஸில் இருக்கும். எட்டி கரண்ட்டோட யூசஸ் இல்லைன்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நம்ம 3 மார்க் போயிடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 மார்க்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆனது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் ஓகேங்களா. செகண்ட் வந்து எட்டி கரண்ட் அப்ளிகேஷன்ஸ், நான் சொன்னது தான் யூசஸ் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. அப்போ எட்டி கரண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா. தேர்ட் கொஷின். ஃபோர்த் கொஷினை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி ஓகேங்களா. இன்னொன்று என்னன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஓகேங்களா. எக்ஸ்பிரஷன் ஃபார் செல்ஃப் இண்டக்டன்ஸு. அடுத்தது இஎம்எஃப் பை சேஞ்சிங் ஏரியா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் பவர் ஆஃப் ஏசி. நெக்ஸ்ட்டு செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சோலினாய்டு ஏசி வித் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இதை வந்து 3 மார்க்ஸில் 9 கொஷின்ஸ் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் எதுனா எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி, ஏசிஓ டிசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து இஎம்எஃப் பை சேஞ்சிங் ஏரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ லாங் சொலினாய்டு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 4th லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். எதனால சொல்கிறேன், இது வந்து நிறைய 2 மார்க்ஸ் நிறைய 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 4th லெசனை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஓகேங்களா. முக்கியமாக 3 மார்க்ஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி 4th லெசனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரொட்டேஷன் ஆஃப் காயில் ஓகேங்களா. அது ரொட்டேஷன் ஆஃப் காயில். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து ஏசி வித் இண்டக்டரு. ஃபோர்த் வந்து ஏசி வித் கெப்பாசிட்டர் ஓகேங்களா. ஃபிஃப்த் வந்து ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டு. சிக்ஸ்த் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி ஆசிலேஷன். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M12 = M21 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் சொலினாய்டு சிங்கிள் பேஸ் ஓகேங்களா. இது வந்து 4th லெசனோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னா எந்த கொஸ்டின்ஸ்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஏசி வித் இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்எல்சி சர்க்கியூட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது இது 7th கொஸ்டின் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் பேஸ் ஓகேங்களா. சிங்கிள் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அதை முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து 5th லெசனில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட 2 மார்க்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக். எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஓகேங்களா. அப்போ ரெண்டு சேர்ந்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஃபர்ஸ்ட் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இஎம் வேவ்ஸ் ஓகேங்களா. அது இஎம் வேவ்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஐஆர் யூவி மைக்ரோ ரேடியோ எக்ஸ்ரே ஓகேங்களா. அது ஐஆர் யூவி மைக்ரோ ரேடியோ எக்ஸ்ரே ஓகேவா. இந்த எல்லா வேவோட ஷார்ட் நோட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒய்இஎம் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5th காஸ் லா இன் மேக்னடிசம். 6th வந்து ஆம்பேர்ஸ் மேக்ஸ்வெல் லா ஓகேவா. இந்த லெசனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த லெசனை படித்தா பாஸ் ஆகலாம் ஓகேங்களா. 5th லெசனை படித்தா அது ஸ்லோ லேர்னர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5th லெசன் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க ஓகேங்களா. அதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த ஒரு லெசன் படிச்சுட்டு நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 2 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த 6 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா. இந்த 5th லெசனில் வந்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. 3 மார்க்ஸ் சரி 5 மார்க்ஸ் சரி ஃபுல்லாக படிச்சு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ் போயிடும். 3 மார்க்ஸ் வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம்ஐ வேவ்ஸ் ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இது பண்ணுறேன் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரானோவர் லைன்ஸ் அண்ட் யூசஸ் ஓகேங்களா. இது ரெண்டோட சாரி இந்த 2 கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சாங்க. நெக்ஸ்ட் எயிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேங்களா. இதில் வந்து மொத்தமாகவே 3 2 மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகேங்களா. அதுக்கு மேலே அதில் கொஸ்டின்ஸும் இல்லை ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறாலும் கொஸ்டின் சொல்லிக்கிற அளவுக்கும் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸில் வந்து ஸ்பெக்ட்ரம் கண்டிப்பாக படிச்சிருக்கோம் ஓகேங்களா. என்னது எமிஷனு அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த 3 கொஸ்டினையும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு ஆகணும் ஓகேங்களா.
ஸ்லோன்னு சொல்லிக்கிறேன். இந்த 5th லெசனை வந்து ஒமிட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அந்த லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரே ஆப்டிக்ஸ் ஓகேங்களா? ஆப்டிக்ஸ் போயிட்டோமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் அது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இதே தெரியும். ஓகேங்களா? ஆப்டிக்ஸ் என்னன்னு தெரியும். ஆப்டிக்ஸ் என்னது லைட்டை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ரே ஆப்டிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேவ். ஓகேங்களா? இந்த லைட் வேவ் வந்து பாஸ் ஆகிற இடம். ஓகேங்களா? இப்போ சோர்ஸ் ஒன்று இங்கே இருக்குன்னா அந்த சோர்ஸ்லேருந்து லைட் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து இதுவாகுதுன்னா அந்த லைட் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கான டேரக்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணாது. ஓகேங்களா? அது டேரக்ஷன் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அந்த இப்போ நீங்கள் மிரர் ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய வேவ்ஸ் வந்து போயிருக்கும். ஓகேங்களா? அங்கங்கே பட்டு நிறைய வேவ்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகி நிறைய இது போயிருக்கும். ஓகேங்களா? அந்த வேவோட டேரக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த டைகிராமுக்கு வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 மார்க்ஸ் போயிடலாம். 2 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், செகண்ட் வந்து ஆப்டிக்கல் பாத். ஓகேங்களா? தேர்ட் வந்து லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்னெல்ஸ் லா. ஃபோர்த் வந்து பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள், கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்டார்ஸ் ட்விங்கிள். ஓகேவா? ஸ்டார்ஸ் ஏன் ட்விங்கிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால அது வந்து ட்விங்கிள் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ் ஸ்கேட்டரிங் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கை பிகம்ஸ் ரெட்டிஷ். ஓகேவா? இந்த ஈவினிங் டைம்லாம் வந்து ஸ்கை ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்றது வந்து கொஸ்டின். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசிவ் பவர். அது டிஸ்போசிவ் பவர், சாரி, க்ளவுட் பிகம்ஸ் ஒயிட். அந்த கொஸ்டின் அதுக்கு முன்னாடி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசிவ் பவர். ஓகேங்களா? டிஸ்போசிவ் பவர், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஓகேங்களா? இது வந்து 6th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்னா என்னென்னு சொல்லணும்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் ஸ்னெல்ஸ் லா. ஓகேங்களா? ரீஃப்ராக்ஷன் இல்லைனா ஸ்னெல்ஸ் லா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள், பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்டார்ஸ் ட்விங்கிள். ஓகேங்களா? ஒய் ஸ்டார்ஸ் ட்விங்கிள். நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ் ஸ்கேட்டரிங். ஓகேங்களா? ரியலைஸ் ஸ்கேட்டரிங். ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசிவ் பவர். ஓகேங்களா? 3 மார்க்கில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன் மிரர். ஓகேவா? அது வந்து ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். ஓகேங்களா? இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்ததுனா சொல்லுங்க. ஓகேவா? இந்த 6th லெசனில் வந்து இன்னொரு கொஸ்டின் என்னதுன்னா அப்பேரண்ட் டெப்த்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்பேரண்ட் டெப்த்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் வந்து மிரர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? மிரர் ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட் வந்து ஃபிசியோ மெத்தடு. அடுத்தது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, டிஸ்போசிவ் பவர், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை ப்ரிசம். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை ப்ரிசம். சரிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த 5 மார்க்கில் வந்து இன்னொன்றுனா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான். ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து இருக்கிற 4 கொஷினுமே அந்த 6 கொஷின், இதுவும் 6th கொஷின் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த 6th கொஷின். ஓகேங்களா? 4th, இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் போயிடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னாது ஹைகன்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து வேவ் ஃப்ரண்ட், சாரி, ஓகேவா? ஹைகன்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? இன்னொன்று வந்து கொஹரன்ட் சோர்ஸ். ஓகேவா? அந்த கொஹரன்ட் சோர்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அந்த கொஹரன்ட் சோர்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்டர்ஃபரன்ஸ்னா என்னென்ன ஒரு கொஸ்டின் தனியாகவே இருக்கும் 2 மார்க்ஸில் வந்து, அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் டு ஒப்டைன் ப்ராட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைஃப்ராக்ஷன்னா என்ன? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெனல் டிஸ்டன்ஸு. அடுத்தது கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து ரியலைஸ் கிரைட்டீரியன். ஓகேவா? கிரைட்டீரியன். நெக்ஸ்ட் வந்து 10th வந்து போலரைசர் அண்ட் அனலைசர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரூஸ்டர்லானா என்ன? நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக் ஆக்சிஸ். ஓகேவா? அடுத்தது மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா. ஓகேவா? 14th வந்து டபுள் ரிஃப்ராக்ஷன். 15th வந்து அஸ்டிக்மேஷன். நெக்ஸ்ட் வந்து
16th வந்து ப்ரெஸ்பயோபியா. இதெல்லாம் வந்து அந்த டிசார்டர்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்னன்னா ஹைகன்ஸ் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. டிஃபரெண்ட் கோஹரண்ட் சோர்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஓகேவா. இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இந்த ரேலே கிரைட்டீரியன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஸ்டர் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆப்டிக் ஆக்சிஸ். அடுத்தது வந்து இந்த நாலுமே இதில் வந்து டபுள் ரிஃப்ராக்ஷனு இந்த டிசார்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, சாரி 3 மார்க்கில் வந்து இந்த கொஷின் இல்லை ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஷின் இல்லை, யங்ஸ் டபுள் ஸ்லிட் வந்து இல்லை ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷன் அண்ட் ஃப்ரான் ஆஃப் டைஃப்ராக்ஷன் ஓகேங்களா. அது வந்து டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் ஓகேங்களா இது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட்டு. 5 வந்து மாலஸ் லா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் போலரைட்ஸு. அடுத்தது போலரைசேஷன் பை ரெஃப்ளெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஸ்டர் லா டெரிவேஷன். இன்னொன்று வந்து 9th வந்து நிக்கோல் பிரிசம் ஓகேங்களா. அடுத்து வந்து 10 வந்து பைல்ஸ் ஆஃப் பிளேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் மைக்ரோஸ்கோப் ஓகேங்களா. இது வந்து நான் இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா எதுனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸு போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட்டு. மாலஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின், ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷனு, ப்ரூஸ்டர் லா டெரிவேஷன், நிக்கோல் பிரிசம், பைல்ஸ் ஆஃப் பிளேட் ஓகேங்களா. பைல்ஸ் ஆஃப் பிளேட்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த 3 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ் ஓகேங்களா. இந்த 4 கொஸ்டின் நீங்கள் இந்த படிக்காமல் எக்ஸாம் போகக்கூடாது ஓகேங்களா. இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பாக எதனா ஒரு கொஸ்டின் வந்துடும். எதாவது யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ், அதாவது யூஸ் ஆஃப் போலரைட்ஸ் 6வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின் ஓகேங்களா. இந்த 4 கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம்க்கே போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வித் டெரிவேஷன் ஓகேங்களா. அடுத்து வந்து இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸு. இன்னொன்று வந்து டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட்டு. அடுத்து வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான என்னன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வித் டெரிவேஷன். பேண்ட் வித் டெரிவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம் ஓகேங்களா, அது ஒரு 5 மார்க் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஓகேங்களா. இதில் வந்து 2 மைக்ரோஸ்கோப்லேயும் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டுமே படிக்கலனாலும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ரெண்டு படிக்க கஷ்டமாக இருந்தால் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 8th லெசன் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ஓகேங்களா. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ஓகேங்களா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் பேரியர் ஓகேங்களா. செகண்ட் 2 மார்க் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனு. அடுத்தது வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. இன்னொன்று வந்து டி ப்ராக்லி ஹைப்போதேசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அடுத்து வந்து பிரம்ஸ்ட்ராங் ஓகே, அது ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸு. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதில் வந்து இதுலேயும் இந்த லெசன் இருக்க 2 மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். இது எதனாலனா இதுலேயும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லெசனாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் 2 மார்க்ஸ். அதனால சொல்கிறேன், ஏற்கனவே 5th லெசன் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சொல்லிட்டு, அதோட சேர்த்து இந்த லெசனையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த 2 லெசனையும் படிச்சுன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5th 8th ஓகேங்களா பாஸ் ஆகவே முடியாதுன்றதுனால நம்ம இந்த லெசன் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி விடுற கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெசன், 5th லெசன், 8th லெசன். நெக்ஸ்ட் வந்து 1 மார்க் ஓகேங்களா. அடுத்தது வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 3 மார்க்ஸில் வந்து லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் எமிஷனு. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எமிசிவ் செல்லு. அடுத்து வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸு. நெக்ஸ்ட் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸு, கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. இதில் வந்து எல்லா கொஸ்டினும் படிச்சு தான் ஆகணும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல்லு. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கில் வந்து இது வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கண்டிப்பாக படிச்சுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸில் வந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, டேவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேங்களா. இது வந்து 3மே இம்பார்ட்டன்ட் தான் ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. இதில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேத்தோட் ரேஸ் ஓகேங்களா. கேத்தோட் ரேஸ், அடுத்து வந்து எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல், நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி, அடுத்து வந்து மாஸ் டிஃபெக்ட், அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து டிஃபைன் கியூரி, அதுக்கு அடுத்தது வந்து ஆஃப் லைஃப் ஓகேங்களா. மீன் லைஃப், நெக்ஸ்ட் கொஸ்டின் மீன் லைஃப், அடுத்து வந்து செயின் ரியாக்ஷனு, நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்து அவ்வளோதான். ஓகே, 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே படிச்சுங்க ஓகேங்களா. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா கேத்தோட் ரேஸு, மாஸ் டிஃபெக்ட், எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னா என்னது, டிஃபைன் கியூரி, ஆஃப் லைஃபு, மீன் லைஃப் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஃபிஷன் ஃபியூஷன். ஃபிஷன் என்னது, எது ஃபியூஷனாக ஒன்று சேர்க்கறது ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அப்ளிகேஷன்ஸும் வந்து கேட்பாங்க. அது மேபி இங்கே கொஸ்டின்ஸில் கொடுக்கலாம், அது ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஃபியூஷன் ஃபியூஷன் அப்ளிகேஷன் ஓகே, அது கேரக்டர் எக்ஸல் டிஃபரன்ஸ் கூட நிறைய 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே ஓகேங்களா. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே, பாஸ்லெட்ஸ் ஆஃப் போர், வந்து எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரானு, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அடுத்த கொஸ்டின் வந்து பைண்டிங் எனர்ஜி கர்வு, நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா டிகே, நெக்ஸ்ட் வந்து பீட்டா டிகே, அடுத்து வந்து காமா எமிஷனு, நெக்ஸ்ட் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்கு, புரோட்டான் சைக்கிள் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்லெட்ஸ் ஆஃப் போரு, அடுத்து வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா, பைண்டிங் எனர்ஜி கர்வு, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் சைக்கிள் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸில் வந்து ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, மில்க் அண்ட் சாயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டு, லாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி டிகாய், நியூக்ளியர் ஃபிஷன் ஓகேங்களா. நியூக்ளியர் ரியாக்டர் இதில் வந்து ஜே தாம்சனு, லாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் இது ஓகேங்களா. ஏன் மில்க் அண்ட் சாயில் ட்ராப் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் ஓகேங்களா. ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக மேபி அதை கொடுக்கலாம இருக்கலாம் ஓகே. அதை வந்து கேட்காம இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை விட்டுருங்க. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் படிக்காமல் ஒமிட் பண்ணுறங்க. ரொம்ப டாப்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சுங்க ஓகேங்களா. ஓகேவா, டாப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப இது வரணும்னா அதையும் சேர்த்து படிச்சுங்க. மில்க் சாயில் ட்ராப்பும் படிச்சுங்க. ஸோ இது எல்லாமே பாடம் தான் லெசனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்பிடன் எனர்ஜி கேப்பு, டோப்பிங்னா என்ன, டிப்ளீஷன் ரீஜன்னா என்ன, டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன, ஒரு பேரியர் பொட்டன்ஷியலு, ரெக்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனார் டயோடு, பிரான்க்ஷன் பிரின்சிபலு, யூனிவர்சல் கேட்ஸு, ஸ்கிப் டிஸ்டன்ஸு, ஸ்கிப் ஜோன் ஓகேங்களா. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. இது வந்து அந்த லெசன்ஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டோப்பிங்னா என்ன, ஃபார்பிடன் கேப் என்னன்னு படிச்சுங்க, டிப்ளீஷன் ரீஜன் என்னன்னு படிச்சுங்க, நெக்ஸ்ட் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் என்னன்னு படிச்சுக்கோங்க, ரெக்டிஃபிகேஷன் என்னன்னு படிச்சுக்கோங்க, 8th அதாவது அதுக்கப்புறம் யூனிஃபைல் கேட்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸு, ஸ்கிப் ஜோன் ஓகேங்களா. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த லெசன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக், அதாவது 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்ஸை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவலான்ச்சி பிரேக் டவுன் அண்ட் ஜெனார் பிரேக் டவுன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனார் டயோடு, ஜெனார் டயோட் ஆஸ் ஏ வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் ஏ ஸ்விட்ச். அடுத்த கொஸ்டின் டிரான்சிஸ்டர் ஆஸ் ஆன ஆம்பிளிஃபையரு, அடுத்து வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் தியரம்ஸ், நெக்ஸ்ட் வந்து பயாசிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஓகேங்களா. இது வந்து இந்த 10 கொஸ்டினும் 3 மார்க்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆனது ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அடுத்தது வந்து அவலான்ச்சி அண்ட் ஜெனார் பிரேக் டவுன் ஓகேங்களா, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனார் டயோட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் ஏ ஸ்விட்ச், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் இந்த ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் தியரம், 2 தியரம் இருக்குது. ஸோ அது 2 அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூடு ஃப்ரீக்வன்சி அண்ட் மாடுலேஷன் ஓகேங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்டிஃபையர், ஸ்டேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஓகே. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 11th லெசன் ஷார்ட் லெசன், ரொம்ப ரொம்ப ஷார்ட் லெசன். அது வந்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல்ஸ், அடுத்தது வந்து சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நானோ சயின்ஸ் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸு, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் ஓகேங்களா. இவ்வளோதான் இந்த லெசன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அவ்வளோவா கிடையாது, ஆனால் மேபி இதில் இருக்க இந்த 2 மார்க்ஸும் இந்த 3 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த லெசனுக்கான ஃபிசிக்ஸ்க்கான டாப் 52 மார்க்ஸு, டாப் 53 மார்க்ஸு, டாப்
50 5 மார்க்ஸ் வந்து வீடியோ போடுவோம், நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஷார்ட்ஸ், அதாவது ஸ்டடி பிளான் எல்லாம் அதில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அதில் வந்து வீடியோ இந்த கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் போட்டுருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.